ஹாய், வெல்கம் பேக் டு தீபா லைஃப் ஸ்டைல் 19 சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க உறவுகளே? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 பொருள் பீக்கங்காய் முட்டை பொரியல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, நான் அன்றைக்கி பீக்கங்காய் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, அன்றைக்கி எடுத்த வீடியோவை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நான் பார்த்திங்க அப்படின்னா பிஞ்சு பீக்கங்காயை ஒரு 3 பீக்கங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா பீக்கங்காயை நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறணும், சீவி எடுத்துக்கிறணும். அதுக்கு நான் அந்த குழம்பு கரண்டி, குழிக்கரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ண போகிறேன். நீங்கள் கத்தியில் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கிறலாம் எப்போதும் போல். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அம்மா, எங்கள் அம்மாச்சி எல்லாருமே இப்படி க்ளீன் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். சாரி, பேசிகிட்டு இருக்கும் போதில் தொண்டையில் கிச் கிச். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறலாம். நான் அதை பழக்கப்பட்டதுனால எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும், கரண்டியை வச்சு க்ளீன் பண்ணுறது. ஸோ நான் அதனால் கரண்டியை வச்சே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இப்படி தான் க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பாருங்கள், நம்ம எல்லா பீக்கங்காயுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சீவி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக தான் கட் பண்ணி எடுப்பேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா. நம்ம அந்த சீவுறோம் இல்லைங்களா தோல், அதில் துவையல் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும், பீக்கங்காயோட அந்த தோல் துவையல் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. நான் பாருங்கள் சின்ன சின்ன பீசஸாக அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிறலாம். அதில் கல் உப்பு சேர்த்து நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க, ஓகேங்களா. நல்லா நம்ம பிசைய என்ன ஆகும் அப்படின்னா அந்த கல் உப்பு எல்லா பீக்கங்காயிலையுமே நமக்கு ஊற ஆரம்பிக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா அமுக்கி ஊற வச்சுருங்க, ஓகேங்களா. ஏன்னா அப்போ தான் அந்த உப்பு எல்லாமே அந்த பீக்கங்காயில் சேர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த பீக்கங்காய் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, கல் உப்பு போட்டு, அந்த பீக்கங்காய், காஞ்ச மிளகாய், முட்டை, அவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் கல் உப்பு போட்டு செய்யுங்க, நைஸ் உப்பை விட கல் உப்பு தான் டேஸ்ட்டாக அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம கடாயை வச்சுட்டு காஞ்சதும் நம்ம எண்ணெயை விட்டுருக்கலாம். எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் நம்ம சேர்க்கலாம். ஏன்னா கடுகு பொரியறதுக்கு முன்னாடியே நம்ம ஆட் பண்ணோன்னா அந்த கடுகு நமக்கு கசக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பீக்கங்காயை ஆட் பண்ணலாம். பீக்கங்காய் சேர்க்கும் போது நல்லா புனிஞ்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா புனிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சேருங்க, ஓகேங்களா. கையை வச்சு நல்லா புனிஞ்சிட்டு சேருங்க. சேர்ந்துட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. கிளறிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா மூடி வச்சிடுங்க. இப்போ திறந்து பாருங்கள், அந்த நிறமும் மாறி இருக்கா, நல்லாவே வெந்திருக்கும். உங்களுக்கு பீக்கங்காயுமே உங்களுக்கு தெரியும் நமக்கு அந்த டேஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம உப்பு எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு பெசரி தான் நம்ம ஊற வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா வெந்துருச்சு பீக்கங்காய். இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை ஆட் பண்ணி அந்த பீக்கங்காய் இருக்குது இல்லைங்களா, அதோடையெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டோன்னா நமக்கு அந்த முட்டை பொடி மாசு செய்வோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வந்துருங்க. இவ்வளவு தான், சிம்பிளாக டேஸ்ட்டாக பீக்கங்காய் முட்டை பொரியல் ரெடி. நீங்களும் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.